ஹலோ கைஸ், நான் தான் அவங்க எக்ஸாம் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா உங்களுக்கே தெரியும், அந்த லைஃப் மோடில் போட்டு தான் நான் விளாட போகிறேன். என்னென்னா நம்ம ஏற்கனவே க்ரியேஷன் மோடில் பறந்து கிடந்து துடிச்சு ஆடி ஓடி இருப்போம். பட் லைஃப் மோட்லாம் அப்படிலாம் நம்மளால் சுற்ற முடியாது. ஏன்னா அது ஒரு ஹியூமன் எப்படி ரியல் லைஃப்பில் வாழ்வானோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம லைப்ரரிக்குள்ளே போய்க்கலாம். என்னோட சத்தம் கேட்குது. இப்போது நமக்கு 1000 வில்லன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா லைஃப் மோடில் நம்ம அடி வாங்கினோன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம திருப்பி நாம் காப்பாற்றவே முடியாது. நான் இதை என் ஹெல்மெட்டாக போட்டு காட்டுட்டா, லுக் அட் திஸ். இப்படி போய் நம்ம இன்வென்ட்ரிலேருந்து எடுத்து போட்டோன்னா இப்படி வந்துடும். கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவாக தான் போகும். ஏன் அப்படின்னா நான் அப்படி தான் பேசுவேன். அண்ட் இது நம்ம லைப்ரரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ நம்ம அது எல்லாம் ஆக்கிட்டு நம்ம ஹெட்டை போட்டு பார்ப்போம். நம்ம ஹெட்டுனா என்னடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இதை நாம் போட்டோம் அப்படின்னா நம்ம தலை இன்னும் கொஞ்சம் பெருசாக மாறும். பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள், இப்போ குட்டி ஆயிடுச்சா, இப்போ போடுறேன் பாருங்கள், பெருசாகும். ஆமாம், கரெக்டாக புரியுதா? அண்ட் நிறைய எனிமீஸ் வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொருத்தனும் எனிமி தான். அவனுங்க தலையை தான் இங்கே தொங்கையை விட்ருக்கேன். அண்டு நாம் இப்போ போய் நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸை போய் பார்த்துட்டு வரலாம், எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு. எனிவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் அண்ட் லெட்ஸ் கோ. அண்ட் நம்ம இங்கேருந்து வெளியே போனோன்னா அந்த பக்கத்துக்கு போக முடியும். எனிவே போகலாம். அண்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பிடிச்சிச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியேன். அண்ட் பார்த்தீங்களா, நம்மளால் அவ்வளோ ஹைட்டுக்கு தான் பாய முடியுமே தவிர அதுக்கு மேலே பாயவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஹியூமனாக வந்துட்டுருக்கோம். யாராவது நம்மளை அடித்தானுங்கன்னா நம்ம செத்துருவோம். எனிவே போன வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இங்கே நான் இது எல்லாம் வைக்கணுன்னே ஒரு மாதிரி தரமட்டமாக வந்திருக்கும். ஆனால் இந்த முறை அது அப்படி வராது. ஏன்னா இந்த முறை நான் ஹெல்த் மோடில் இருக்கனால அது ஒரு நெல் இதாக தான் வரும். ஏன்னா அதுதான் அதோடைய மெக்கானிசமே. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாகவும் கட் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். எனிவே இதையும் கட் பண்ணிடலாம். அண்ட் கட் பண்ணுறா கட் பண்ணியாச்சு. அண்ட் இதையும் கட் பண்ணியாச்சு. அண்ட் வேறு எங்கே இருக்குது? வேறு இதாக இருக்குது. இதையும் கட் பண்ணிடலாம். அண்ட் இதையும் கட் பண்ணிடலாம். அங்கே மட்டும் ஒன்று தனியாக முழிச்சிருக்கு பாருங்களேன். அண்ட் ஹேரி நம்ம கூட தான் இருக்கான். அண்ட் இன்னொரு விஷயம் அவனுக்கு காட்டணும் அப்படின்னா, இது இன்னும் வளரல. அது வளர்ந்த பிறகு அதை நான் கட் பண்ணி காட்டுறேன். எனிவே இப்போ அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் இதை கொண்டு போய் அவனுங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவனுங்க சாப்பிடுவானுங்க. அண்ட் அதுலேருந்து உங்களுக்கு இந்த ஆடுங்க பெருகும். பெருகிச்சு அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அண்ட் அதெல்லாம் மற்ற வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறேன். என்னடா லுக்கு சாப்பிட்றான், வேறு எவன்டா இருக்கீங்க சாப்பிடுறதுக்கு, வாங்கடா. வேண்டாம், வாடா, முடிய போகுது, வாடா வாடா வாடா. இங்கே இல்லை, இந்த ஒருத்தன் வரான், இவனுக்கு கொடுப்போம், இவனுக்கு கொடுப்போம். எல்லாம் சாப்பிட்டானுங்களா? ஐயோ, நம்மக்கிட்ட முடிஞ்சிருச்சு காய்ஸ். சரி, இது இனிமேல் போட்டு வளர்ந்த பிறகு கொடுக்கலாம். எனிவே இப்போ நம்ம வெளியே போயிட்டு நம்ம ஸ்டோரேஜ் ரூமை போய் பார்த்துட்டு வரலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஹெல்த் மோடில் தான் இருக்கோம். அதனால் நமக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களெல்லாம் ஸ்டோரேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வச்சா மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். அதனால் நான் போய் என்னுடைய ஸ்டோரேஜ் ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே. அண்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் கட்டினதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். என்னோட கிளிக் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? ஐயோ, இது கிளிக் ஆகுது. அப்போது அதுதான் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா இது ஏன் கிளிக் ஆகலைன்னா, நாம் இதை அந்த ஹுட்டுக்கு உள்ளால வச்சுருக்கனால அதை திறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. அதனால் நம்ம இதை ரீடிசைன் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் இதையும் நாம் ஸ்டாப் பண்ணிட்டு இதையும் எல்லாத்தையும் உடச்சி எடுத்து அதெல்லாம் நம்ம அடுத்த இன்வென்ட்ரியில் போட்டு வச்சோம்னா அது நமக்கு தேவைப்படும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நம்ம உடைச்சிடுவோம். லாஸ்ட்டாக அதை உடைச்சிட்டு அதையும் போட்டுருவோம். ஏன்னா ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கெல்லாம் இங்கே நமக்கு ஹெல்த் இல்லை. இது வச்சாச்சு, நிறைய விஷயங்கள் இருக்குது. எனிவே பாருங்கள் காய்ஸ், நான் ஹெல்த் மூலலாம் விளாடுதேன். நான் ஒன்றும் ஃபேக் பண்ணல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.